வணக்கம். என் பெயர் நிரஞ்சனா. எனக்கு வயசு 33 ஆகுது. எனக்கு ஒரு பையன் இருக்கான் 13 வயசில். எனக்கு நவம்பர் மாதம் கேன்சர்னு சொல்லி ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு மேலிடன் மெலனோமா வெஜினா வாலில் கேன்சர் வந்தது. செக்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் எடுக்கலாம், பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பண்ண மாட்டோம், எக்மோருக்கு போங்க, எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போனால் 2 months ஆகும்ட்டாங்க. என்னோட கேன்சர் அக்ரெசிவ் கேன்சர். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ எங்கள் வீட்டுக்கார் இன்சூரன்ஸ் மூலமாக 3 lakhs வச்சு எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரேடியேஷன் பள்ளிக்கரணையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல், காமாட்சி ஹாஸ்பிட்டலில் கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 months ஆயிடுச்சு. இப்போது ரீசெண்டாக ஜூன் 3rd அன்னைக்கு பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. பெட் ஸ்கேன் ரிசல்ட்டில் எனக்கு பிரைன்லி லங்ஸ்லேயும் மெட்டாஸ்டாட்டிஸ் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இம்யூனோதெரபின்னு சொல்லியிருக்காங்க. இம்யூனோதெரபி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. என் ஹஸ்பண்ட் அதாவது ஜெராக்ஸ் மிஷின் சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 20,000 to 25 அப்படி தான் வரும். அதில் சென்னையில் இருக்கும் ரெண்ட், பையன் படிப்பு எல்லாம் போயிடுது. எனக்கு 12 lakhs நியர்பை செலவு பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு எனக்காக இல்லை என் பையனுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உயிர் வாழணுன்றதை விட என் பையனுக்கு அம்மாவாக நான் இருக்கணும். உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ரூஃப் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். PDF ஃபார்மேட்டில் அனுப்புகிறேன். எம்ஜிஎம்லேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஜிஹெச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜிஹெச்சில் இம்யூனோதெரபி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் சப்ளை பண்ண கவர்மெண்ட்டில் அந்த மருந்து கிடையாது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். வேணால் நம்ம ப்ரைவேட்டில் போகலான்னு சொல்லி ப்ரைவேட்டில் நாங்கள் கேட்டிருக்கோம். எம்ஜிஎம் 12 lakhs ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு ஒரு 100 ரூபா போட்டால் கூட 10 பேர் 100 ரூபா போட்டால் கூட எனக்கு அது யூஸ் ஆகும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டு என்னோட கோரிக்கையை ஏற்று கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணால் எனக்கு நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.